வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விட்டு விட்டு பரவலாக மட்டுமே நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாட்களுமே இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மட்டும் இந்த மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். ஆகவே நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முதலாவதாக நம்ம பார்க்க போறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் வரக்கூடிய டிசம்பர் 27ஆம் தேதி வரை விட்டு விட்டு சில சமயங்களில் மிதமான மழையும் கனமழையுமாக பதிவாகும். சில சமயங்களில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும். இப்போ 27ஆம் தேதி வரை நம்ம தேதிகள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக 27ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கிடையாது. அந்த தேதிகள் வரை நம்ம எதிர்பார்க்க முடியும். 24 மணி நேரமும் நமக்கு மழை பொழிவு இல்லாவிட்டாலும் ஒரு சில இடங்களில் பகுதியாக விட்டு விட்டு மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே கடலோர மாவட்டத்தில் தொடர வாய்ப்புள்ளது. ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள் இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இது போன்ற பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும். எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கிறதோ கண்டிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை முடியறதுக்குள்ள எல்லா பகுதிகளிலுமே கனமழையானது நிச்சயமாக நமக்கு பதிவாகிடும். இப்போ எங்கேயுமே நமக்கு மழை பற்றாக்குறை அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. பெரும்பாலான மாவட்டங்களில் போதுமான அளவுக்கு மழை பொழிவு நிறைய பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக உதாரணமாக வட தமிழ்நாட்டிற்கு ஃபெங்கல் புயலும், தென் தமிழ்நாட்டிற்கு கடந்த சுற்று மழை பொழிவு தாழ்வு பகுதியிலும் நல்ல ஒரு தீவிர மழையானது பெரும்பாலான பகுதிகளில் கிடைத்து விட்டது. ஆகவே அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகும் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக எதிர்பார்க்க முடியும். அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக இன்றைக்கும் நாளைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மழை பகுதியாக லேசான மழையும், டிசம்பர் 25க்கு பிறகு மிதமான மழை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். டெல்டாவினுடைய கடலோர பகுதிகள் முழுவதுமாகவே மிதமான மழையானது தொடர்ந்து பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகவே டெல்டா மாவட்டங்களில் இனி அடுத்து வரும் நாட்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை கண்டிப்பாக கிடையாது. லேசான மழையும் மிதமான மழை மட்டுமே டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து பதிவாகும். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இப்பொழுது முதல் நமக்கு படிப்படியாக வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டை விட்டு முழுமையாக விலக தொடங்கிடும். அப்போ தமிழ்நாட்டை விட்டு முழுமையாக விலக தொடங்கினாலும் குறிப்பாக வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை கொடுத்துட்டு அப்புறம் மீண்டுமாக வலுவிழந்த நிலையில் தமிழ்நாட்டிலேயே கரையை கடக்கக்கூடும். ஆகவே இது வலுப்பெற்று ஒரிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடற்கரையோர பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழை பதிவாகிறோம். அதனால் தமிழ்நாட்டிற்கு அதி கனமழை எச்சரிக்கை கிடையாது. இந்த தாழ்வு பகுதி முழுமையாக கரையை கடந்திருந்தால் நம்ம இன்னும் ரெட் அலர்ட் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கோம். தற்பொழுது இதனுடைய திசை மாற்றம் காரணமாக வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா பகுதிகளில் மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக இருக்கும். குறிப்பாக வடக்கு ஆந்திரா பகுதிகளான விசாகப்பட்டினம் மற்றும் ஸ்ரீகாகுளம் போன்ற இடங்கள், ஒரிசாவினுடைய கடலோர பகுதிகள் புவனேஸ்வர் மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக கனமழை முதல் அதி கனமழையாக அந்த பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வடக்கு ஆந்திராவும் ஒரிசாவும் அதி கனமழை பதிவாகி அங்கே கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வலுவான நிலையில் நல்ல ஒரு மழை பெய்ததுக்கு அப்புறமா அங்கேயும் இந்த தாழ்வு பகுதி முழுமையாக கரையை கடக்காமல் படிப்படியாக தமிழக கடற்கரை மீண்டுமாக நோக்கி நகர்ந்து வருகிற டிசம்பர் 26 மற்றும் 27 இந்த 2 தேதிகளிலும் டெல்டா மாவட்டங்கள் முதற்கொண்டு நல்ல ஒரு மழை கிடைக்கும். டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவு இருக்கும். அதே போல் கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். ஆகவே உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும்
உள் மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் சரிவர நமக்கு மழை பெய்யாமல் இருந்துச்சோ அந்தந்த பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது தொடர்ந்து நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழை பெய்யும். எந்தெந்த பகுதிகளுக்கு சரிவர மழை இல்லையோ அந்தந்த பகுதிகளுக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஆகவே எல்லா மாவட்டங்களிலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்காது. குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டுமே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆகவே எந்தெந்த பகுதிகளெல்லாம் நமக்கு மழை பொழிவு இருக்குங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டோம். ஒன்று கடலோர மாவட்டங்கள், இன்னொன்று டெல்டா மாவட்டங்கள். இந்த 2 பகுதிகள் மட்டும்தான் விட்டு விட்டு அவ்வப்போது பரவலாக மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழையுமாக அடுத்து வரக்கூடிய 3 நாட்களில் காணப்படும். உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பகுதியாக மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு. தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். கனமழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பில்லை. ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த சுற்று மழை பொழிவு நமக்கு அடுத்த வருஷம் ஜனவரி மாதங்களில் இந்த பொங்கல் நாட்கள் வரும்பொழுது நமக்கு தென் மாவட்டத்தில் மீண்டுமாக பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். அது வரைக்கும் பனிப்பொழிவும் வான மேகமூட்டமாக இருக்கும். கடந்த சுற்று மழை பொழிவு பதிவானது தான் இந்த வருஷத்தினுடைய கடைசி அதிக மழை பொழிவாக பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த வருடம் முடியும் வரைக்கும் உங்களுக்கு அந்த பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்திலிருந்து படிப்படியாக சில இடத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. மீண்டும் ஒரு தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். மறுபடியும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏற்கனவே உருவான தாழ்வு பகுதியும் வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசாவில் அதிக கனமழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் வலுவிழந்த நிலையில் தமிழக கடற்கரை ஒட்டி மீண்டுமாக தமிழ்நாட்டிலேயே கரை கடந்து மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே கொடுக்கக்கூடும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், ஒரு சில இடங்களில் மட்டுமே பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை பொறுத்தவரை பகுதியாக பதிவாக வாய்ப்பு. எந்தெந்த இடங்களில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். மழை பெய்யாத பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும். எந்தெந்த இடங்களில் அதிக மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்து வருகிறோம். பெரும்பாலான பகுதிகள் மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுமா? கண்டிப்பாக. ஏன்னா மீனவர்களுக்கு எச்சரிக்கை நிச்சயமாக கொடுக்கப்படும். வங்கக்கடல் பகுதிகளில் இந்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டிற்கு வரல அப்படின்னாலுமே கூட மீனவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுமே எச்சரிக்கைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதில் மீனவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற நம்ம கேட்டுக்கிறோம். கடல் பகுதிகளில் செல்லும் பொழுது காற்றுடைய வேகம் வங்கக்கடல் பகுதிகளில் 40 முதல் 50 வரைக்கும் பலத்த காற்று அப்படிங்கிறது வீச வாய்ப்புள்ளது. அதனால் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும். தாழ்வு பகுதி திசை மாறினாலும் வங்கக்கடல் பகுதிகள் சற்று சீற்றமாகவே காணப்படும். தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் இயல்பான மழை பொழிவு தான், எங்கேயும் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.